அன்பார்ந்தவர்களே வணக்கம். இது பேர்ணம்பட்டு நகராட்சியின் சுற்றுச்சூழல் குறித்து ஒரு தகவல். பேர்ணம்பட்டு நகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லாமல் திண்டாடும் பேர்ணம்பட்டு நகராட்சி. ஆம், பேர்ணம்பட்டு நகராட்சியில் சேகரிக்கப்படுகின்ற குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லாமல் பேர்ணம்பட்டு நகராட்சி திண்டாடுகிறது. உண்மைதான். பேர்ணம்பட்டு நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் எல்லாம் நகராட்சி வாகனம் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு பேர்ணம்பட்டு ஏரியில் கொட்டுறாங்க சமீப காலமாக. இது கொட்டக்கூடாது என்று சில இளைஞர்கள் தடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்க. நீங்கள் அந்த இளைஞர்கள் இந்த வாகனத்தை தடுத்து நிறுத்துறாங்க. அது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஏரியா முழுக்க தூர் வர சொல்லு. தண்ணிக்கு பேசலாம், அந்த பூதி வரணும். அப்படி எல்லாம் பேசாத டேய். கார் வண்டி எல்லாம் மாமி ரோட்டி. ஓகே, நீங்கள் அது பார்த்துட்டீங்க. அடுத்ததாக குப்பைக்கு கொண்டு செல்லும் வாகனத்தை தடுத்து நிறுத்தும் போது நகராட்சி பணியாளர் அவர்களை எதிர்த்து பேசுகிறார். அந்த காட்சி அடுத்த படம். அதோட நீங்க பாக்குறீங்க. ஏரிக்கு நீ தாதாவா? சரி. அப்புறம் என்ன கேக்குதா? பேசு. நீ ஏரிக்கு நீ வண்டிய சொந்தக்காரா? நீ சொந்தக்காரனா? ஆமா. ஏரிக்க பொது சொத்து நான் கேட்பேன். பொது சொத்து என்ன கொடுத்தா உரிமைக்குது? அதுல பொது சொத்து என்ன கொடுத்தா உரிமைக்குது? உன்ன வண்டி இல்ல. இப்ப நீ குப்பை எட்டு வந்து கொட்டுவன்ற யாரா நீ என்னத்துக்கு? இப்ப எட்டுன்னு வந்து நான் கேட்டா நீ குப்பை கொட்டுவன்ற. அப்படி கிடையாது. நீ பேசுறதே சரியில்லை. பேசுறியா? நான் எதனா பேசினா வண்டி திருப்பி நான் ஏதாச்சும் பேசினா வீடியோ கவரேஜ் பாருங்க. செல்வம் அவர்கள் கேட்டாக்கா குப்பை எட்டு வந்து அப்படிதான் ஏறி வந்து நான் தான் நீ கொட்டியா நீ தாதாவான்னு கேக்குறாரு. இவர் பேரு செல்வம். வேற என்ன சொல்லிட்டான்? வண்டி நம்பர் TN 23 35549. இது போல 2 படங்களை பார்த்தோம். மூன்றாவதாக இந்த குப்பையை பேர்ணம்பட்டு ஏரியில் கொட்டுவதனால என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று பேர்ணம்பட்டு ஏரியினுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இன்னொன்று கொட்டப்படும் அந்த கழிவை கழிவில் இருக்கின்ற இலைகள் தழைகள் என்று குப்பையை உண்ண வருகின்ற கால்நடைகள் சாப்பிட்டு அதோடு அந்த நெகிழிப்பைகளும் சேர்த்து சாப்பிட்றதுனால ஒரு கால்நடைங்க பாருங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டதாக இந்த விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் பல இழப்புகள் இந்த விவசாயிகள் சந்திச்சுன்னு இருக்காங்க. ஒன்று ஏரியினுடைய சுற்றுச்சூழல் கெட்டுன்னு வருது. அது இல்லாமல் இவங்க கொட்டுற குப்பையில் பிளாஸ்டிக் கழிவு பாருங்கள் அப்படியே இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் மக்காம அப்படியே இந்த பூமிக்கு அடியில் போகுது. இது எத்தனை ஆண்டுகளானாலும் மக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொன்று படம் பாருங்க. இந்த குப்பைகள் எல்லாம் கொட்டுறதுக்கு இடம் கொடுக்கல இந்த பொதுமக்கள், இளைஞர்கள் என்பதனால இந்த வாகனங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் கொண்டு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுனால அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த குப்பைகளை இந்த நாய்கள் சாப்பிடுவதற்காக அந்த வாகனத்தில் இருக்கின்ற கழிவுகளை இழுக்கிறது இரவு நேரத்தில். இரவெல்லாம் இங்கே காத்திருந்து நடு இரவில் ஏற்பட்டு இந்த குப்பையை ஏரியில் கொட்டின்னு வராங்க. சமீபம் பகல் நேரத்தில் கொண்டு சென்றால் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் தடுக்கிறார்கள் என்பதற்காக அந்த குப்பை வண்டிகளை கொண்டு நகராட்சி அலுவலகம் முன்பாக நிறுத்துகிறார்கள். நிறுத்தப்பட்ட வாகனங்கள் நள்ளிரவில் கொண்டு போயிட்டு ஏரியில் கொட்டுறாங்க. இதனால் பல சுகாதார கேடுகள் ஏற்பட்டு வருகிறது. இதெல்லாம் தடுக்கணும் என்பதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்த அமைப்பின் சார்பாக ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அமைப்பு சேர்ந்து நீர்நிலம் பாதிக்கப்படுகிறது என்பதற்காக பேர்ணம்பட்டு பேருந்து நிலையத்தில் ஒரு போராட்டம் அறிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த ஆர்ப்பாட்ட காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க.
அதனால் பேர்ணம்பட்டு நகரத்தில் வந்து இருக்கின்ற குப்பைகளை நீர்நிலைகள் வந்து கொட்டக்கூடாது. இது வந்து மத்திய அரசு, அதாவது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, மத்திய அரசும் சொல்கிறாங்க. அதனால் பேர்ணம்பட்டு நகரில் வந்து சேகரிக்கப்படும் திடக்கழிவுகளை ஒரு இடத்தை வந்து வாங்கி இவங்க கொட்டணும். பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல், நீர்நிலைகளிலும் கொட்டாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நிலத்தை வாங்கி பாதுகாப்புடன் இது மக்கும் குப்பை மகாத குப்பை என்று பிரிக்கணும் என்ற ஒரு தகவலை நாங்கள் நகராட்சி நிர்வாகத்துக்கு தெரிவித்திருக்கிறோம். அந்த பசுமாடு இறந்ததும் அது பார்வையிடுவதற்காக சில அலுவலர்கள் வந்து போயிருக்காங்க. அதையும் நீங்கள் இந்த செய்தியோட பாருங்கள். இதுபோல் வந்து பேர்ணம்பட்டு நகரில் நிலவும் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக இந்தியன் செஞ்சிலுவை சங்கம் சார்பாக உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.